வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா பாருங்க, அவளே வந்துருவா அத்தை. இப்ப அவசரப்பட்டு அம்மா அப்பா கிட்ட பேச வேண்டாம் அத்தை. பாத்தீங்களா அத்தை, இவ்ளோ நேரம் எகிரி எகிரி பேசிட்டு இப்ப பம்புறத. அன்பு மாமா என் அத்தை சுமந்து பெத்த பையன், அவரு ஜெயிலுக்கு போனது என் அத்தைக்கு வேதனையா இல்லையா? அதுவும் அந்த ஆனந்தியாலதான் என் மாமா ஜெயிலுக்கு போயிருக்காரு. துளசி, இவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசணும்? கோகிலா, இப்ப நீ உங்க அப்பாவுக்கு போன் பண்றியா? இல்ல ஆனந்தி என் வீட்ல இருந்து பணம் நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? துளசி, நீ போலீஸ்க்கு கால் பண்ணு. இல்ல இல்ல வேணாம், நான் அப்பாவுக்கு கால் பண்றேன். பேச்சே பேச்சே, என்னங்க நேரம் ஆகுது பாரு, நான் கிளம்புறேன். இந்தாங்க போன மறந்துட்டீங்க பாருங்க. ஆமா ஆமா. ஏங்க போன வந்தேன்னு வாங்க, அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன்னு பேசிக்கிட்டே நின்னுடாதீங்க. சரி சரி சரி. ஸ்பீக்கர்ல போடு. போன் வருது. கோயிலா கூப்பிடுறா. பேசுங்க. கோயிலா, நல்லா இருக்கியாம்மா? மாப்பிள்ள நல்லா இருக்காரா? நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லாதான் இருப்பீங்க. என் பிள்ளைங்களும் நானும் தான் சீரழிஞ்சு நிக்கிறோம். சம்பந்தியம்மா? ஆமா, நானே தான். என்னை இப்படி சம்பந்தின்னு கூப்பிட தகுதி இருக்கா உனக்கு? சம்பந்தியம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் என்னெல்லாம் கேவலப்படணுமோ தெரியல. அன்னைக்கு உங்க மகளை என் வீட்டுல கொண்டு வந்து விட்டப்போ, இனிமே என் பொண்ணுக்கு ஒண்ணுனா பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்னு வீரப்பா பேசிட்டு போனீங்க. இன்னைக்கு என் புள்ள கேவலப்பட்டு நிக்கிறானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சம்பந்தியம்மா, என்ன எதுன்னு விஷயத்த சொல்லாம இப்படி பேசுனா நாங்க என்னமா பதில் சொல்றது? கோயிலா, மாப்பிள்ள என்ன ஆச்சு? என்ன நடந்தது? மாமா, ஆனந்தி வீட்டை விட்டு போறேன்னு ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு விவாகரத்து பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டுட்டு போயிருக்கான்னு இவங்க சொல்றாங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, ஆனந்தி அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. ஏன் செய்ய மாட்டா? இதுக்கு முன்னால செஞ்சவதான அவ. நான் லெட்டரையும் பத்திரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் கேக்குறேன். இப்படி பழி பாவத்துக்கு அஞ்சாத பிள்ளைங்களை வளர்த்துட்டு பேச உங்களுக்கு வெக்கமால? ஏமா, என் பொண்ணு காணா போனான்னு சொல்றீங்க, அவ எங்க போனா? அவளுக்கு என்ன ஆச்சு? லெட்டர் எழுதி வச்சுட்டு திட்டம் போட்டுதானே போயிருக்கா. அவளுக்கு என்ன ஆகும்? அவளாலதான் இருக்கிறவங்களுக்கு மான மரியாதை எல்லாமே போகும். அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்கம்மா, அது அந்த கடவுளுக்கு அடுக்காதுமா. இந்த பாருங்கம்மா, மாப்பிள்ளைய விட்டு பிரிஞ்சு போடும்னு ஆனந்தி நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டா. அவ என்ன நினைப்பா நினைக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தானே போயிருக்கா. இதுக்கு மேல கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு கேவலப்படுறதுக்கு என்னால முடியாது. இதுக்கு ஒரே முடிவுதான்.